எங்கேயுமே பேசுறதில்ல. ஜனநாயக நாட்டில் நாம் அனைவருமே மன்னர்களே. அதாவது என்னன்னா, செய்யில செத்து மடி. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம இறங்கி இன்வால்மெண்ட்டோட பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் பண்ணினேன். சில பேரை கத்துனேன். முதல்ல என்னுடைய மக்களுக்கு நான் மன்னிப்பும் நன்றியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யாரையுமே யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இந்த நாட்டில் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்காக நிறையா பேர் ஆதரவு கொடுத்தாங்க, அதாவது நின்னாங்க. ஏன்னா நிற்காமல் போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறையா பேர் நின்னாங்க, நிறைய பேர் தாண்டி போனாங்க. அப்போ நான் நினச்சேன், செய்யில செத்துமடி அப்படின்றதான் என்னோட ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் நான் சத்தம் போட்டேன், எங்கள் அண்ணனை சத்தம் போட்டேன், இது என்ன செய்கிறது, இது செய்யாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட ஆள் பலம் கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருப்போம். இந்த 20 பேர் இந்த 4 சிக்னலை கவர் பண்ண முடியல. ஒரு சிக்னல்லையும், அதாவது ஒரு சைட்லேயும் 20 பேர் வேணும். ஒரு கெட்ட விஷயத்துக்கு, அதாவது தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு உங்கள் நண்பர்களை கூப்பிடுறதை விட, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றத விட, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு உங்களோட நண்பர்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றதுல தப்பே இல்லை. கூப்பிடுங்க, கூப்பிட்டு பாருங்க. நீ இல்லைனா நான் இல்லைடா, அந்த மாதிரி கூப்பிட்டு பாருங்க, வரட்டும். நான் ரொம்ப சத்தம் போட்டுருவேன். ஸோ இந்த விஷயத்துக்காக நான் என்னோட மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களோட நண்பர்களை வற்புறுத்தி கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வற்புறுத்தி கூப்பிடுறீங்க. வேறு தண்ணி தம் அடிக்கிறது இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. வற்புறுத்தி இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்டு அவங்கள இதில் இன்வால்வ் பண்ண வைங்க. இதில் இன்வால்வ் பண்ணனா அவங்களும் தானாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லார்கிட்டையும் இந்த சமுதாயம் முன்னாடி வரணும்னு எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா யாருமே கை கொடுக்கறதுக்கு யார் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. ஸோ நன்றி, வணக்கம்.